வணக்கம். வெல்கம் மை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் ஹெல்ப் அண்ட் சப்போர்ட். அண்ணன் ராஜா உங்களுக்காக ஸ்கை ஃப்ளை ஓவர்சீஸ்லேருந்து. பிரதர், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, துபாய் இது ஒரு விசிட்ரு எம்ப்ளாய்மெண்ட் தான். ஆனால் சூப்பர் மார்க்கெட்டில் ஜாப் பண்ணுறாங்க. அது புது யூனிட்டு, புது கம்பெனியே புதுசு தான். நிறைய பிரான்ச்சஸ் போட்டுட்ருக்காங்க துபாய்க்குள்ளே. நமக்கு ஒரு 20 மெம்பர்ஸ் கிடச்சா போதும். சூப்பர் மார்க்கெட்டில் சாதாரண ஜென்ரலில் ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க்கர்ஸ். அது என்னென்னு நம்ம லேசாக பார்த்துடலாம். ஓகே. ஸோ சாதாரணமாக சூப்பர் மார்க்கெட்டில் இப்போது இதில் வந்து விசிட் எம்ப்ளாய்மெண்ட் போகிறதுனால ஈஸியாக பாஸ்போர்ட் போகலாம். அங்கே போய் கன்வர்ஷன் ஆகிக்கிறோம். ஓகே. ஸோ இதுக்கு சேலரி 1300 1500 வரைக்கும் கிடைக்கும். 10 hours டியூட்டி. ஓகே. ஸோ இந்த டீட்டெயில் நம்ம மோராக பார்த்துக்கலாம். சேலரி பார்த்துங்க, 1000 கிராம். இப்போ ஒரு கிராம்ஸ் வந்து 24 ரூபா போகுது. அப்போது சப்போஸ் 1500 கிடைக்குது அப்படின்னா கூட, ஓகே, சூப்பர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணுறதுனால எக்ஸ்ட்ரா ஏதாவது பண்ணுவாங்க. அந்த நிறைய எக்ஸ்பைரி ஐட்டம் எடுத்து விற்பாங்க, நிறைய பாக்ஸஸ்லாம் விற்பாங்க. அதுவும் கொஞ்சம் அடிஷ்னலாக ஒரு 100 கிராம்ஸ் 200 தான் கிடைக்கும். சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 1300 1500 கிடைக்கும். ஃபுட் அக்காமடேஷன் கம்பெனி கொடுத்துட்றாங்க. 10 hours டியூட்டி. இதில் ஓவர் டைம் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ஒருவேளை வாரத்துக்கு ஒரு நாள் அந்த லீவ்லேயும் ஒர்க் பண்ணால் கிடைக்குமா இருக்கும். ஸோ எப்படியோ ஒரு 1500 1500 கிராம் சம்பாதிச்சிட்டா ஒரு மாதம் ஃபுல்லாக. அதுலேயும் கை செலவுக்கு ஒரு 100 200 எடுத்தால் எவ்வளோ வந்து சேரும்? 30,000 வந்து இந்தியா சேரும் என்னுடைய கணிப்பில். ஓகே. ஸோ விசிட் விசா 1 month விசா தான் கொடுப்பாங்க. அது போதும் இறங்குறதுக்கு. இது முக்கியமாக என்ன வைக்கணும்னா, ஷோ மணி இப்போல்லாம் 70,000 80,000 கையில் வச்சுக்கணும். அந்த அளவுக்கு அதிகமாக கேட்குறான். முன்னாடிலாம் ஒன்றுமே இல்லைன்னா கூட போகலாம். இப்போ அப்படி இல்லை. விசிட் விசாவில் போறியா, ஷோ மணி எவ்வளோ இருக்குது? 70,000 80,000 காட்டணும். ஒரு இந்தியன் ருபீஸாக அக்கௌண்ட்டில் வச்சுக்கிட்டு கூட காட்டிக்கலாம். ஜிபேயில், வாட்ஸ்அப்பில். ஓகே. கையில் தான் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதுக்கு ஒரு ஏற்பாடு. அங்கே போய் கூட இறங்கினோன்னே கொடுத்துக்கிற மாதிரி கூட பண்ணலாம். ஸோ இது வந்து 2 வருஷ கான்ட்ராக்ட். ஈசிஆர் அக்செப்டட். இது ரெக்ரூட் பண்ணுறவங்க ஒரு நார்த் இந்தியன் கம்பெனி. அங்கே ஏர்போர்ட் அரைவல் அவங்க தான் பண்ணுவாங்க. பேமெண்ட் அப்படி கூட கொடுத்துக்கலாம். மேல் ஃபீமேல் யார் வேணாலும் வெல்கம். ப்ராசஸ் டைம் ஒன்லி ஜஸ்ட் 10. இது டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்தாச்சுன்னா அவங்க ஃபோன் பண்ணி விசாரிக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே. இதில் படித்தவங்க இருக்கலாம், ஆல்ரெடி எக்ஸ்பர்ட் ஆனாலும் இருக்கலாம். பட் அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள ட்ராலி பாயிலிருந்து டிஸ்பிளே பாய், இல்லை பேக்கிங் செக்ஷன், அக்கௌண்டிங், கேஷிங், இந்த மாதிரி எல்லா இதுக்கும் போஸ்ட் பண்ணுவாங்க. சேல்ரி இது தான். ஸோ இதுக்கு முக்கியமாக எப்படின்னா, இதனுடைய சார்ஜஸ் வந்து 130 எம்ப்ளாய்மெண்ட் கன்வர்ஷனுக்காக இவ்வளோ ஆகுதுங்க. சாதாரண விசிட் விசா நாங்கள் அனுப்புகிறோம் ஒரு 70,000 80,000 அனுப்புவோம். பட் இது வந்து அவங்க எம்ப்ளாய்மெண்ட் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதுனால இந்த அமௌண்ட் இருக்குது. ஸோ இங்கே கொஞ்சம் பே பண்ணிவிட்டு அங்கே போய் கூட பண்ணிக்கலாம். அதனால் விருப்பப்படுறவங்க கால் பண்ணி கீழே எனக்கு நம்பரை பேசுங்க. சரியா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள். கடந்த சில மாதங்களாக வேலை செய்யலை. ஏன்னா வார், அந்த பிரச்சனை, நிறைய பிரச்சனை வந்துச்சு. அதனால் எல்லாமே ஸ்தம்பிச்சு போச்சு. இப்போ மறுபடியும் எந்த பிரச்சனை இல்லாமல் நிறைய வேக்கன்சிகள் இறங்கியிருக்கு. அதை எடுத்து செய்கிறோம். நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும். எனக்கு ஃபோனில் பேசுங்க. கீழே நம்பர் இருக்குது. தேங்க்யூ. இன்னும் நிறைய வேக்கன்சி இருக்குது. அதிகப்படியான ரஷ்யா ஜாஸ்தியான வேக்கன்சி எங்களுக்கு வருது. அந்த ப்ரோக்ராம் நாங்கள் நிறைய வச்சுருக்கோம். மோர் தென் 500 ஒர்க் பெர்மிட் நானே எடுக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். மெயின்லி ஃபார் ரஷ்யா அண்டு சிங்கப்பூர் ஆல்சோ. ஒரு ஏர்போர்ட் ப்ராஜெக்ட்டுக்கு டிகிரி ஹோல்டர்ஸ் அண்ட் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் எடுக்கிறோம். இது உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.